ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். குடியரசு தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். யோவேல் 2:21 இந்திய தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் அவர் செய்ய வேண்டும்? அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்வார். செய்யும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேசத்தில் எவ்வளவு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும் தெரியுங்களா? இந்த அநேக ஜனங்கள் அதை விட்டு விடுகிறார்கள். அவரை நோக்கியே பார்ப்பதில்லை. அவரை வெறுத்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் நிறைய உண்டு. இந்த குடியரசு என்று சொல்லுகிறோம், நமக்கு ஒரு குடி உரிமை உண்டான நாள், ஒரு பெரிய விடுதலையை தந்த நாள். ஆனாலும் நமக்கு உண்மையாகவே மெய்யாகவே நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. இயேசு கிறிஸ்து பிறந்த போது கூட தூதர்கள் சொன்ன ஒரு வார்த்தை பயப்படாதே. மரியாதை பார்த்து சொன்ன வார்த்தை கூட பயப்படாதே. யோசேப்பை குறித்து சொன்ன வார்த்தையும் பயப்படாதே. தேசத்துக்கே பயப்படாதே என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நாம் வாழும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். அவர் ஒன்றே போதுங்க. அவனோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கூட இருப்பேன், உன் நடுவில் இருப்பேன், நீ நன்மையை காண்பாய், இனி தீங்கை காண மாட்டாய். நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை ஏற்றுக்கொண்டு பயப்படாமல் இந்த பூமியில வாழவும், நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிக்கவும் இந்த அருமையான குடியரசு தினத்துல நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.